அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில என்ன செஞ்சா நன்மை நடக்கும், அதற்கு உண்டான வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கிரகங்களில் மங்கள கிரகமாக கருத்ததோடு செவ்வாய் பார்க்கலாம். அதனாலதான் இதை வடமொழியில மங்களவாரம் என சொல்றாங்க. ஆனா தென்னிந்தியாவிலேயே செவ்வாய்க்கிழமை என்பது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாது என ஒதுக்கி நம்ம வச்சிருக்கோம். செவ்வாய்க்கிழமையில வீட்டு சுத்தம் செய்வது, நகை அடைப்பது, கடன் வாங்குவது, முடிவெட்டுவது உள்ளிட்ட சில விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம். செவ்வாய்க்கிழமையில் திதிகளில் அஷ்டமி, நவமி போன்ற திதிகள் சுபகாரியங்கள் செய்ய ஏற்றது கிடையாது என சொல்லப்படுவது போல் செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல விஷயங்கள் செய்ய ஏற்ற நாள் கிடையாது என கருத்து நிலவுகிறது. நாள் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பாதி வெற்றி தரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். புது ஆடை உடுத்துவதில், புது பொருட்கள் வாங்குவதிலிருந்து கிழமை என்று பார்ப்பவர்களும் உண்டு. அனைவரும் ஒதுக்கப்படும் என்றால் அது இந்த செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யலாம்? நவகிரகங்களில் மிகச் சிறந்ததாக செவ்வாய் கிரகம் கருதப்படுகிறது. கிரகங்களில் செவ்வாய் என்பது மங்களகாரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை என்று முன்னோர்கள் சொல்வார்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை தான். இவரை வணங்கி செய்யும் எந்த காரியம் இருந்தாலும் வெற்றியை கிடைக்கும். செவ்வாய் ஆஞ்சநேயருக்கு உரிய நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் தங்கம், சமையலறை பொருட்கள், சிவப்பு நிற பொருட்கள் வாங்குவது சிறப்பானதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும், வெற்றியை கொடுக்கும். செவ்வாயை முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு வந்தால், மங்கள பொருட்கள் வாங்கினால் செல்வம் பன்மடங்கு பெருகும், எல்லா சிறப்புகளும் தேடி வரும். செவ்வாய்க்கிழமைகளில் அன்று நாம் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால் கடன் வாங்கியவர்கள் கடன் திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமையில் தந்தால் வெகு சீக்கிரமாக கடன் அடையும். மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையில் ஏற்படாது என முன்னோர்கள் கூறியுள்ளனர். செவ்வாய்க்கிழமைகளில் அன்று மௌன விரதம் அனுசரித்தால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம். செவ்வாய்க்கிழமை என்று எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில்தான் முடியும். அதனால்தான் செவ்வாயோ வெறுவாய் என்று அன்றைய தினம் விவாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது பெரியவர்கள் சொல்வார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி, துர்கா ஹோமம், ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஒவ்வொரு ஹோமம், சஷ்டியர்த்த பூஜைகள் ஆகியவை நடைபெறுவது நன்மையை தரலாம். செவ்வாய்க்கிழமை அன்று பூமி பூஜை செய்வது நல்லது என்று மனையடி சாஸ்திரம் கூறுகிறது. பயணங்களில் செவ்வாய் கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்க்கிழமை அன்று இருந்தால் உறுதியான வெற்றியை தரும். தேங்க்யூ.